எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். Okay, now I'm going to share my screen and show கண்ணன் தாத்தா யாருன்னு காமிக்கிறேன். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா? ஸோ நம்ம மேல போனோம்னா இந்திராணி, அதுக்கு மேல வந்து கல்யாணி பாட்டி. கல்யாணி பாட்டியோட அப்பா வந்து சதாசிவம் பிள்ளை. சதாசிவம் பிள்ளையோட அப்பா பேர் வந்து, இது சீக்ரெட், சாமிநாதன் ஐயர். இந்த சாமிநாதன் ஐயருங்கிறவங்க அவங்களுக்கு கல்யாணி அம்மாள், அந்த கல்யாணிக்கு பேர் இப்பொண்ணு வந்துட்டு இருக்கு. ஏன் வந்துட்டு இருக்குன்னா கல்யாணி அம்மாள் தான் வந்துட்டு இருக்கு. சதாசிவம் பிள்ளையோட பொண்ணு பேர் கல்யாணி. அப்படி ஆரம்பிச்சு கல்யாணி இன்னும் வந்துட்டு இருக்கு, உஷா வரைக்கும் வந்துட்டு இருக்கு, இன்னும் போயிட்டு இருக்கோம்னு தெரியாது. சாமிநாதன் ஐயருக்கு சதாசிவம் பிள்ளை ஃபர்ஸ்ட் பையன். கேக்குதா? எனி क्वेश्चंस? யாரு இதை மியூட் பண்ணுங்க பா, சத்தம் ஏதோ கேட்டுட்டு இருக்கு. வசந்தி வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களா? ஓகே ஓகே. ஸோ சதாசிவம் பிள்ளையோட பிரதர். அப்படியே போனோம்னா அதுக்குள்ள பாருங்க, அப்படியே நம்ம ஃபேமிலியே இவ்வளவு ஃபேமிலியே முடிஞ்சிருது. சதாசிவம் பிள்ளையோடைய பிரதர் வந்துட்டு இதெல்லாம் இப்பதான் முடியுது. சதாசிவம் ஃபேமிலி இப்பதான் முடியுது. அவரோட பிரதரோட ஃபேமிலி இப்ப ஆரம்பிக்க போகுது. நடராஜன் பிள்ளைன்னு ஒரு பிரதரு, அவரை பத்தி நம்மளுக்கு அக்கறை இல்லை. அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா ஐயாசாமி பிள்ளைன்னு ஒருத்தர் வருவாரு. அப்படியே போனோம்னா ஐயாசாமி பிள்ளைன்னு வருது பார்த்தா, ஐயாசாமி பிள்ளை பட்டம்மான்னு வருது இல்லையா? அது கீழே பாத்தீங்கன்னா அவங்களுடைய பசங்கள்ல ஒரு வந்து இங்க பாத்தீங்களா, கண்ணன் மாமா வந்திருக்கு. கண்ணன் மாமா கமலா, இதுதான் ஒரு ஐயாசாமியோடைய பையனுடைய பையன் கண்ணன். அதாவது சதாசிவம் நம்ம கல்யாணி பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் கசின், சித்தப்பா பையன். நம்ம ரிலேட்டிவ் மாதிரி ஃபர்ஸ்ட் கசின். அந்த கண்ணன் மாமாவுடைய பையன் வந்து இந்த கிரிஜா சங்கர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்க மாப்பிள்ள. கிரிஜா சங்கருங்கிற மாப்பிள்ள வந்துட்டு இன்னொரு பிரான்ச்சுக்கு போகுது. அது ஞானாம்பா அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். மைசூர்ல இருக்க குட்டி, சின்ன குட்டி சின்னம்மான்னு சொல்லுவோம். மைசூர்ல இருக்கான் கிருஷ்ணன். இது மைசூர். ஓகே, இது இந்த திருப்பி ஞானாம்பா பழைய போனாலும் பழைய நம்மளுக்கு வரும். எங்க நம்ம பழைய சுந்தரம் பிள்ளை. இந்த சுந்தரம் பிள்ளைங்கிறவர் ஐயாசாமி பிள்ளையோட பிரதர். சதாசிவம் பிள்ளை இருக்கார் இல்லையா, சதாசிவம் பிள்ளை, ஐயாசாமி பிள்ளை, சுந்தரம் பிள்ளை. இந்த ஐயாசாமி பிள்ளையோடைய சன் தான் நம்ம கண்ணன் மாமா. சுந்தரம் பிள்ளையோட டாக்டர் வந்து ஞானாம்பா. ஸோ அந்த ஞானாம்பாவுடைய பையன் தான் கிரிஜா சங்கர். அவன் வந்து மேரிட் டு கண்ணன் மாமாஸ் டாட்டர், கிரிஜா சங்கர் வைஃப். இதுதான் அவர் ரிலேஷன்ஷிப். கொஸ்டின்ஸ்? அண்ணா 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 ஒரு நிமிஷம், இந்த இது கட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் அஜெண்டா வந்து அங்கிள் தான் பேசணும். பட் அதுக்கு என்ன சொல்றேன், என்ன சொல்றேன் அண்ணா அண்ணா நெட் கட் ஆயிருச்சு, என்ன கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். அது ரெக்கார்ட்ல போடுறேன், ரெக்கார்ட் அப்டேட் பண்ணி பாத்துக்கோ. ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் வரும், அதுல பாத்துக்கோ. ரெக்கார்ட் எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி, எல்லாருக்கும் அனுப்பிடுவேன். சோ அவங்க வந்து ஜஸ்ட் ஷார்ட்டா சொல்லணும்னா, சதாசிவம் பிள்ளையோடைய பிரதர் ஐயாசாமி பிள்ளை, அவரோட பையன் வந்து கண்ணன் மாமா. ஐயாசாமியோட பிள்ளை இன்னொரு பிரதர் சுந்தரம் பிள்ளை, அவரோட டாக்டர் வந்து ஞானாம்பா, சின்ன குட்டி சின்னம்மா, மைசூர். அந்த சின்ன குட்டி சின்னம்மாவுடைய பையன் கிரிஜா சங்கர் இஸ் மேரிட் டு கண்ணன் மாமாஸ் டாட்டர். So this is the connection to the family. So இப்போ நீங்க ஷார்ட்டா சொல்லணும்னா கல்யாணி பாட்டியோட அப்பாவோட பிரதர் சன். சித்தப்பா பையன். சித்தப்பா பொண்ணு. ஓகே 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 ஓகே. சாந்தி ஜெயந்தி இருக்க மாதிரி. சாரி சொல்லுங்க ராஜா, ஒரு क्वेश्चन. இதுல வில்லிங்டன் பாட்டி எப்படி வராங்க? இந்த வில்லிங்டன் பாட்டி வந்து இந்த சுந்தரம் பிள்ளையோட இப்ப சின்ன குட்டி சின்னமா இருக்காங்கல்ல, அது வழியா வராங்க, காமிக்கிறாருங்க. யாரோட காமிச்சுங்க? அது சுந்தரம் பிள்ளை இருக்காரு இல்லையா, அவரு சாமிநாதன் சுந்தரம் பிள்ளை. இங்க வருது பாருங்க, நம்ம பக்கத்திலேயே வருது பாருங்க.
நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் ஞானாம்பா அவங்களுடைய இதுக்கு இருக்கு இல்லையா, ஞானாம்பாக்கு அப்புறம் என்னமா என்ன சொன்னேனே, அது வந்து இப்போ ஞானாம்பாவோட சிஸ்டர். அதே சுந்தரம் பிள்ளை, சுந்தரம் பிள்ளை பத்தி பேசிட்டு இருக்கோம்ல, அந்த சுந்தரம் பிள்ளையோட ஞானாம்பா வந்து ஃபர்ஸ்ட் பொண்ணு. அப்படி இன்னும் கல்யாணின்னு வந்து கடைசியில வந்து விமலா. யசோதா. யசோதா. அப்ப எங்க போச்சு இந்த இது இவங்கெல்லாம் மத்தமெல்லாம் எங்க போனாங்க? பரிமள சின்னமா, விமலா சின்னமா, யசோதா. கரெக்ட் 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 கரெக்ட். அங்கதான் கரெக்டா அப்படி வந்து பாருங்க. பரிமளா சின்னம்மா, அதுக்கப்புறம் தான் இது சுந்தரம் பிள்ளையோட டாக்டர்ஸ் தான் எல்லாமே. ஆமா. சாமி பிள்ளைமா சிஸ்டர்ஸ் இல்லையா? இல்ல 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 இது சாமி பிள்ளை. இது மிஸ்டேக். இன்னொரு சித்தப்பா ஐயா சாமி. ஓகே கம் அகைன். அவங்க ஒரு சித்தப்பா பொண்ணு. அதனால ஓகே விழாவரே சொல்லிடுறேன். திருப்பி விழாவரே சொல்லிடுறேன். சாமிநாதன் ஐயா மத்தல மியூட் பண்ணுங்கப்பா. அவரோட பையன் வந்து சதாசிவம் தான் நம்ம கல்யாணம் பண்ணியோட அப்பா சதாசிவம். அவரோட பிரதர் வந்து ஐயாசாமி. ஐயாசாமியோடைய பையன் தான் வந்து கண்ணன் மாமா. ஐயாசாமிக்கு ஒரு ஜங்கர் பிரதர் இருக்காங்க சுந்தரம் பிள்ளைன்னு. சுந்தரம் பிள்ளையோடைய பொண்ணு தான் வந்து இந்த சின்னக்குடி சின்னமா மைசூர்ல இருக்கிறது. ஓகே, டு கோ பேக் டு அதே சுந்தரம் பிள்ளைக்கு இன்னொரு பிரதர் இருக்காரு சாமி பிள்ளைன்னு. அந்த சாமி பிள்ளையோட பொண்ணு தான் விமலா பாட்டி, பரிமளா பாட்டி. எல்லாரும் அவங்களோட விமலா சாமி பிள்ளை அடுத்த பிரதர். சாமி பிள்ளை, சுந்தரம் பிள்ளை, ஐயாசாமி பிள்ளை, சதாசிவம் பிள்ளை, 4 பிரதர்ஸ். 4 பிரதர்ஸ்ல அவங்க டிசெண்டன்ஸ் தான் இவங்க எல்லாம். ஓகே, எனி क्वेश्चंस நவ? ஓகே, இப்போ உஷா என்னவோ அவங்ககிட்ட வரைஞ்சு கொடுக்க சொன்னீங்க. என்ன வரைஞ்சு கேட்ட, என்ன பேர் கேட்டா என்ன தெரியணும் அதுல உனக்கு? ஃபர்ஸ்ட் பிரதரோட பையன் கண்ணன் மாமா. ஆமா, அதெல்லாம் இருக்கு ஏற்கனவே. இப்ப எல்லாரோட பேரும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதான் எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் ஏற்கனவே. எல்லாமே போட்டு வச்சிருக்கேன். நீ கேட்டது எல்லாமே போட்டிருக்கேன் பாரு. பேரம்பேத்தி போடல. அதுக்கு கிடைச்சா அனுப்பு. வேலைக்கு போறாங்க. ஓகே ஓகே, அப்ப நல்ல வேலை பண்ணேன். அதுக்கு வந்ததுன்னு எனக்கு ஒண்ணு அனுப்பி விடு, நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விடுறோம். ஓகே உங்களுக்கு இருக்கு. ஓகே ஓகே, அப்ப அதெல்லாம் அவங்க வந்ததுன்னா லிஸ்ட் எனக்கு அனுப்பி விடு, நான் அதை அப்டேட் பண்ணி விடுறேன். பேரம்பேத்திலாம் அனுப்பி விடுறேன். நமக்கு வந்து அந்த 5 பேரையும் அவங்க 2 பசங்க தான் தெரியும். இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாமே சிப்ளிங் பசங்க இருக்கு. பேரம் பேசி எடுத்திருக்காங்க எல்லாருமே. அவங்களுக்கு வந்து இந்த ஜீனியோட லிங்க கொடுத்து அவங்களே ஃபில் பண்ண சொல்லலாம்ல. அதுவும் பண்ணலாமே. அது கன்ஃபியூஸ் அவங்களுக்கு தெரியாது. அந்த பேரும் அவங்க என்ன பண்றாங்க அதுவும் பண்ணலாம். ஜெனரேட்டர் இருந்தாங்கன்னா அட்ரஸ் வாங்கி கொடுங்க, இமெயில் வாங்கி கொடுங்க, நான் இன்வைட் பண்றேன். அவங்களே அவங்க எல்லாம் நிறைய பேர் அந்த யங்ஸ்டர்ஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் எல்லாமே ஐடில தான் இருக்காங்க. எக்ஸாக்ட்லி. அவங்க அட்ரஸ் யாராவது வாங்கி கொடுங்க, இமெயில் ஐடி வாங்கி கொடுங்க, யாருன்னு சொல்லுங்க, நான் பண்ணி கொடுத்துறேன். ஓகே, சரி. அது எக்ஸல்ல போட்டு தர சொல்லிருக்கேன். சரி, வந்து வரும்போது கொடுங்க, நான் இன்வைட் பண்றேன், ஆட் பண்றேன், இன்வைட் பண்றேன், அவங்களே அப்டேட் பண்ணட்டும். சரி, கதை சொல்றீங்களா? என்னப்பா கதை சொல்றீங்களா? சத்யா இதை கேட்டிருந்தாளே. சத்யா எதுவும் கேட்கலப்பா. சத்யா ஷி வாண்டட் ஹூ இஸ் திஸ்ன்னு கேட்டா. இது யாரு அப்படின்னு. கண்ணன் மாமா, கண்ணன் மாமி, கமலா மாமி அப்படின்னு. எப்படி சொந்தம் அப்படின்னு கேட்டா. சொன்னா பாட்டியோட கசின், ஃபர்ஸ்ட் கசின். எக்ஸாக்டா பாட்டியோட சித்தப்பா பையனான்றது எனக்கு தெரியாது. ஆனா பாட்டியோட ஃபர்ஸ்ட் கசின் இவரு. அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படி ஒய் ஐ ஆம் இந்த லூப் அப்படின்னா 1980ல நான் கல்யாணம் ஆயிட்டு வந்ததுல இருந்து உஷாவை கொண்டாந்து கொடுத்தன வைக்கிறதுல இருந்து, அப்ப அவங்க வந்து சூளமேட்ல லயலா காலேஜ் பக்கத்துல இருந்தாங்க. ஸோ ஷி யூஸ் டு விசிட், வந்து எல்லாம் பண்ணி தருவாங்க. உஷா மாசமா இருக்கப்பெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கடலூர்லயே அவங்க வந்து கல்யாணத்தும் போதே அவங்க 3 மாசம் கூட இருந்தாங்க. ஸோ சேலம் எங்க போனாலும் அவங்க கண்ணன் மாமி இல்லாம இருக்காது. கண்ணன் மாமாவும் கேஎஸ் மணியோட எல்லா ஃபங்க்ஷன்லயும் அவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ ஓஹோ அப்படியா, எனக்கு அவங்களெல்லாம் பார்த்த மாதிரியே ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியாது, இவ்வளோ க்ளோஸா அவங்க
எனக்கு பரிமளா பாட்டி விமலா பாட்டி எல்லாமே டோட்டல் பஸ்ல உஷா வீட்டுல தான் அவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. அப்பதான் பார்த்திருக்கேன் அவங்கள. பரவாயில்ல, நீங்க இவ்வளவு தூரம் கான்டாக்ட் வச்சிருக்கீங்க. சரி, அப்போ ரவி என்ன சொல்றேன்? இல்ல, எனக்கு ஒரு ரிமெம்பரன்ஸ் கண்ணன் மாமா கிட்ட என்னன்னா, ஏதோ ஒரு கல்யாணமோ ஃபங்க்ஷனு யூஸ்வலா எங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த ஏதோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணும் போதெல்லாம் ஒரு தடவை இந்த ஏழுமலை ஸ்ட்ரீட் நம்ம தாத்தா வீட்டுல இந்த மாதிரி கும்பலா பேசிட்டு இருக்கும்போது அம்மா கிண்டல் அடிச்சிட்டு இருந்தாங்க. இவன் பாரு இப்படி வத்த காட்சியாட்டம் இருக்கான் பாரு, ஒல்லியா இருக்கான்னு as usual கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கும் போது கண்ணன் மாமா வந்து அவரும் அப்படிதான் இருப்பாரு. நீ கவலைப்படாத ரவி, உனக்கு மேட்சா நான் இருக்கேன், நம்ம எல்லாம் அப்படிதான் இருப்போம், கவலைப்படாத அப்படின்னாரு. அது ஒன்னு நினப்பு இருக்கு எனக்கு கண்ணன் மாமா கிட்ட பேசுறது. யூஸ்வலா வருவாரு. சொன்ன மாதிரி மயிலா இதுல இருக்காங்களா, சூளையில வந்துட்டு லைலா காலேஜ்ல எங்க இருந்தாங்களா, அப்போ அங்க இருந்து தாம்பரத்துக்கு சைக்கிள்ல வருவாங்க. சைக்கிள்ல தான் வருவாரு. சைக்கிள்ல வந்து சைக்கிள்ல தான் போவார் திருப்பியும். அது ஞாபகம் இருக்கு. ஒல்லியா இருப்பாரு. இப்போ வந்துட்டு இதை பண்ணிட்டு இருப்பாரு. அவங்களும் வைஃபும் ஒல்லியா தான் இருப்பாங்க. அவங்க இருக்கும் போது அம்மா சொல்லுவாங்க, ஒடிஞ்சு விடுற மாதிரி இருக்க பாரு அப்படின்னுவாங்க. அப்போ கண்ணம்மா வந்து சொன்னாரு, கவலைப்படாத ரவி, நம்ம எல்லாம் ஒரு செட்டு ரவி அப்படின்னுவாரு. பரவாயில்லையே, மாமாவே இப்படி சொல்றாரு அப்படின்னு. நிறைய பசங்க அதுல புகழேந்தின்றவர் தான் நம்ம கொஞ்சம் க்ளோஸா வந்து ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தா. அப்படி ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ்ல ஃபர்ஸ்ட் பையன். ஆமா, ஃபர்ஸ்ட் பையன். he was working in Standard Motors. he was in a very good position. அப்பதான் வந்து வீடு ஏதோ வாங்கறதுக்கு ஏதோ ஓவர் இஎம்ஐல பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருந்த போது தான் அந்த ஸ்டாண்டர்ட் மோட்டார்ஸ் ஸ்ட்ரைக்ல மூடிட்டாங்க. மூடிட்டு இட் வாஸ் க்ளோஸ்டு. அப்போ வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப வருத்தப்பட்டு he was telling me, நல்லா போயிட்டு இருந்தது, ஐ வாஸ் இன் குட் பொசிஷன்னு, இந்த மாதிரிலாம் அதை நம்பி நான் இஎம்ஐல நிறைய இதெல்லாம் வாங்கி எல்லாம் பண்ணி இப்ப கடைசியில க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவனுக்கு பிரச்சனையே இல்லை, இது பாதி பிரச்சனை தான் ஒர்க்கர்ஸ், மீதி பிரச்சனை அவன் வந்து அந்த ஸ்டாண்டர்ட் 2000 ஒரு கார் வந்துச்சு, கான்டஸா பிரீமியர் பத்மினின்னு வரும்போது இவங்க ஸ்டாண்டர்ட் 2000 ஒரு கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. தட் வாஸ் அட்டர் ஃபெயிலியர். அது 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தான் ஒரு பெட்ரோல், 1 லிட்டர் பெட்ரோல் தந்துச்சு. ஸோ இட் வாஸ் அட்டர் ஃபெயிலியர். அதை கவர் பண்றதுக்கு இந்த இவனுக்கே கொஞ்சம் ஒர்க்கர்ஸ்ல இன்ஸ்டிகேட் பண்ணி ஸ்ட்ரைக்குன்னு காரணம் காட்டி க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஃபேக்டரியை. ஸோ ஹி வாஸ் டெல்லிங் திஸ் இன்சைட் ஸ்டோரி. இந்த மாதிரிலாம் ஆச்சு, ஒர்க்கர்ஸ் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க அதை மறைக்கிறதுக்கு டக்குன்னு க்ளோஸ் பண்ணி காம்பன்சேஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க, கடைசியில் நாங்கள் தான் கஷ்டம் அப்படின்னு ஹி வாஸ் டெல்லிங். ஸோ தட் இஸ் மை இன்ட்ராக்ஷன் வித் தம். புகழேந்தி. பாபு ஏதாவது வேலை கொடுத்துல HCL வாங்கி கொடுத்துல வேலை வாங்கி கொடுத்துல யாருக்கும்? பாபு only MR got a job. இல்ல கண்ணன் மாமா ஃபேமிலியில யாரோ ஒருத்தவங்களை அப்ரோச் பண்ணி பயோடேட் எல்லாம் வாங்கணும். நம்ம போயிருந்தோம் அம்மா கூட்டிட்டு. அப்போ வந்து அவங்க வீட்டுல யாரோ வந்து பயோடேட் எல்லாம் கூட கொடுத்து நீ எதோ பண்ணிட்டு இருந்தா, ஐ டோன்ட் ரிமெம்பர் அதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு. அதே வீட்டுக்கு நம்ம போயிருந்தோம், அம்மா கூட்டிட்டு போயிருந்தோம். அப்போ சொல்லியிருந்தோம், அப்போ பார்க்கும்போது சொன்னாங்க யாராவது மாதிரிதான் வேலை வந்து அவங்க வீடு கௌரி வாகத்துல. அவர் வந்து காதி வில்லேஜ் போர்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார்ல, கேவிசி குவார்டர்ஸ் காலனி ஒண்ணு கட்டினாங்க கௌரி வாக்கம் சேலியூர் பக்கத்துல. அதுலதான் அவங்க வீடு இருந்தது. மேபி யூ வுட் ஹவ் கான் தேர். ஆமா, அந்த வீடு தான். ஓகே, anybody else wants to say anything about கண்ணன் மாமா? கண்ணன் மாமி, கண்ணன் மாமி நுழைஞ்சதும் நம்ம தாத்தா படம் தான் வச்சிருந்தாரு. சின்ன போட்டோ தான். பட் அவர் சொன்னது என்னன்னா, இவரு தாமா நான் சாமி, எனக்கு டெய்லி கும்பிடுறேன், அவருக்கு கொடுத்ததான். என்னோட டான்ஸ் போட்டோ அதுதான் சொல்றாங்க. நிறைய உங்க ஃபேமிலியில தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சவங்க எல்லாரும். உங்க டான்ஸ் எல்லாம் கூட இருக்கு, பத்திரிக்கை டான்ஸ் போட்டோ எல்லாம் பத்திரமா வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த மறுபடியும் வந்துச்சு. Okay. Anybody else on Kannan Tata? இல்லை தானே. சங்கர் இல்ல அதான் ஒரு நிமிஷம் சங்கர், ஒரு நிமிஷம். உஷா நீ சொல்லு. சங்கர் நீ சொல்லு. சங்கர் இல்ல அதான் அது ஆல்வேஸ் ஐ ரிமெம்பர் தேம் as very quiet and always working, helpful. அது அந்த காலத்துல இருந்து சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்து பழகம்.
அட் சம் பாயிண்ட் தே கேம் டு தி கிளினிக். அவங்களுக்கு ஆண்டிக்கு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் வந்தாங்க, பட் தே குடன்ட் கம் ஃப்ரம் டிஸ்டன்ஸ் சொல்லி வரல. I always wanted to do something for them. I could never do that. So I always will remember them as nice, helpful, gentle people. வசந்த் சித்தி எனக்கு வந்து கண்ணம்மா மாமி கமலா மாமி தெரியும், அவ்வளவுதானே தவிர ரொம்ப close கிடையாது. எப்பவுமே ஃபங்க்ஷன்ல பாக்குவோம், மாமி மாமி மாமான்னு சொல்றதோட சரி. எனக்கு அவ்வளவு டச்சே கிடையாது. போதெல்லாம் கூடவே தான் இருந்தாங்க. போடுவாங்க. எனக்கு ஆபரேஷன் ஆன போது கூட வந்து இருந்தாங்க எங்க வீட்டுல. சங்கருக்கு தெரியும், சங்கர் ஆபரேஷன் போது அங்கதானே இருந்தா, அவங்க இருந்தாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு டிரான்ஸ்ஃபர் இந்த ஒரு வாரம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு அவங்க நீ உங்க வீட்டுல 2 கம்ப்யூட்டர் போட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. நீ பேசுறது விட்டு விட்டு தான் வருது. வைஃபை கனெக்ஷன் 2 கனெக்ஷன் வச்சுட்டு ஒரே கஷ்டமா இருக்கு உங்க இதுல. சோ பேச யாரோ ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கீங்க, பக்கத்து மேல உட்காந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல வச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல பேசுறதுக்கு. அவரு மியூட் தான் பண்ணிருக்காரு, அவர் மியூட் தான் பண்ணிருக்காரு. இல்ல ஒன்னு பிரேக் ஆகுது. பிரேக் ஆகுது. எல்லா பசங்களும் ஐபேட் வச்சிட்டு இருக்கீங்க. சரி, அப்புறம் anybody else on? I remember she coming home to help Amma. Now I remember that. Mandavali. Correct. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, நாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது 2 பேர் வருவாங்க. ஒண்ணு பெரிய பொண்ணுன்னு ஒரு அப்பா சைட்ல ஒரு ஜெகத்தம்மாவோட ஃபர்ஸ்ட் பொண்ணு, அடுத்தது கண்ணம்மாமா. டிரான்ஸ்ஃபர் எங்கேயோ டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா உடனே லெட்டர் போட்டுருவாங்க. உடனே கண்ணன் மாமா மாமி வில் பி ஆஜர் வந்துருவாங்க. வந்துட்டாங்கன்னா அந்த பேக்கிங் மெட்டீரியலு இது வாங்குறது அதெல்லாம் கண்ணன் மாமா பண்ணுவாரு. மாமி வந்து கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணுவாங்க அம்மாக்கு. கம்ப்ளீட்டா அந்த ஒரு 10 days 15 days டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கெல்லாம் வந்துருவாரு. அவருக்கு ஏதோ வேலை இருக்குன்னா வந்து விட்டுட்டு போவாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து திருப்பி ஒரு 3-4 நாள் இருந்துட்டு கூட்டிட்டு போவார். ஸோ எப்பவுமே வந்து அவங்களுக்கு பசங்க எல்லாரும் அதான் சொன்னானே, அந்த 2வது புகழேந்தி 2 வயசு, என்னோட 2 வயசு பெரியவங்க மனோகரி. அதனால வந்து அம்மாவும் ட்ரெஸ் கொடுப்பாங்க. எங்க ட்ரெஸ் சின்னதானது, அக்கா ட்ரெஸ் சின்னதானது எல்லாம் வந்து அப்படியே செட்டா அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா என்னோட வயசு புகழேந்தி, அக்காவோட வயசு மகேஸ்வரி, அந்த மாதிரி இருக்கும். சோ வந்தோடனே ஒரு இதை போட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணி கொடுத்துருவாங்க. இவங்க போறது இல்லைன்னு அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது எவ்வளவு நேரம் வரைக்கும் வந்துச்சுன்னா, மனோகரியோட பையனுக்கு வீரனோட ஆமா அது எப்பவுமே எடுத்து வச்சிருவாங்க. அம்மாவே எடுத்து வச்சிருவாங்க. சின்னதா போச்சா எடுத்து வை கண்ணம்மாமா உங்களுக்கு கொடுக்கணும், எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருவாங்க. அது மாதிரி உமா ட்ரெஸ் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ணி கூட சொல்லிருக்கு, சின்ன கூட சாந்தி ராஜா மாமா வீட்டு கூட கோயம்புத்தூருக்கு போவாங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் கூட கொடுப்பாங்க அவங்களுக்குன்ட்டு. அதே மாதிரி அப்பா ஷர்ட் பேண்ட் அதெல்லாம் கூட கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கண்ணம்மாமா கொடுத்துருக்காங்க. அவர் போட்டு வருவாரு, அவருக்கு கொடுப்பாங்க. Anybody else? Anything else? நான் எப்படி சொல்றேன்னா, she was that much into it. அந்த பசங்களை விட்டுட்டு வந்து அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இட் இஸ் சோ கிரேட். எல்லாத்துக்கும் வந்துருவாங்க, என்ன ஹெல்ப் அப்படி சமையல் தாளிச்சு விட்டு பாத்து நீ பேசுறது ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது உஷா. எல்லாம் நிறைய கட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு அடுத்த மீட்டிங் வரும்போது வேற எதுல வாணி நிறைய விஷயம் சொல்றேன், உனக்கு கேட்கறதெல்லாம் ஃபுல்லா கட் ஆயிட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே நாளைக்கு வீட்டுக்கு போயிடுவோம். ஓகே சரி, அப்புறம் வேற யாரு அடுத்த வாரம்? ஓகே வேற யாரா சொல்லுங்க ஏதாச்சும். ஓகே யாரு கண்ணன் மாமா ஆரம்பிச்சியா? ரிப்பீட் சொல்றோம் அப்புறமா எல்லாத்தையும் சொல்லிட்டு. சரி ஓகே நெக்ஸ்ட் அஜெண்டா.